تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت زوجها وأحسنت فرجها فلتدخل من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் சங்கைக்குரிய ரமலானுடைய இறுதி ஒற்றைப்படை இரவில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் இங்கே கடந்த 4-5 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பயான் சொற்பொழிவில் புனித ரமலானை பற்றி, குழந்தைகளை உருவாக்குவது பற்றி, லைலத்துல் கத்ர் தௌபா பற்றி, மதரசாக்களில் குழந்தைகளை ஓத வைக்க வேண்டும் என்பதை பற்றி, இப்படியெல்லாம் பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் நாம் உரையாற்றி வந்தோம். அந்த அடிப்படையில் குறிப்பாக தினந்தோறும் இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய பெண்களை குறித்து, பெண்களுக்கு தேவையான பல செய்திகளை இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். பெண்களை பத்தி தானே பேச போறோம், அது நிறைய ஆம்பளைங்க தானே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. பொதுவா சொல்லுவாங்க உலமாக்கள், புர்காவை பத்தி ஆம்பளைகள்கிட்ட பேசணுமா, தாடி வைக்கிறத பத்தி பொம்பளைகள்கிட்ட பேசணுமா? அதாவது ஆண்களிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை பெண்களை வைத்து கொண்டு சொல்ல வேண்டும், பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை ஆண்களை வைத்து கொண்டு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பெண்கள் சார்ந்து சில சிந்தனைகள். நம்முடைய மார்க்கத்தில் மிக உயர்ந்த இடம் பெண்களுக்கானது, ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து பெண்களுக்கானது. ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது, ஹைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து சாலிஹா. ஒரு சாலிஹான பெண் ஒரு குடும்பத்துல அமைகிறது உலகத்தினுடைய இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம். ஹை லெவல்ல உயர்ந்த இடத்துல மார்க்கம் வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் மோசமாக 1-2 வார்த்தைகளும் இருக்கிறது. நான் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ரெண்டும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். உயர்ந்த அந்தஸ்துல வைத்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நரகத்துல அதிகமாக இருப்பார்கள்? இந்த சிந்தனைக்கு முன்னால் ஒரு விஷயம், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம், அதனுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி, அதனுடைய உயர்வு அல்லது தாழ்வு எல்லாமே பெண்களை அடிப்படையாக வைத்தது. நம்ம இதுக்கு முன்னாடியும் லேசா கோடிட்டு காட்டியிருக்கோம், இன்னைக்கு அதை கொஞ்சம் விவரமா சொல்றோம். குடும்ப நிர்வாகம் பெண்கள் கையில, ஆண் கையில இல்லை. சொல்லுவாங்கல்ல, ஆம்பளைங்க கையில குழந்தை கொடுத்தா வளராது,
வளர்க்கறக்கே தெரியாது. இவன் முதல்ல ஆம்பளைக்கு குழந்தைய ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அவன் இப்படி காதை பிடிச்சி தூக்குவான். குழந்தைகளை கையாள்றது பெண்களுக்கு தான் முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணில் படைச்சான் தான். குரான்ல 3 வார்த்தை வருது ஆதம படைச்சதை பத்தி. மின் தீன் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. களிமண்ல இருந்து படைச்சான். அலப்தஹு மின் தீன். இன்னொரு இடத்துல வருது மின் துராப், மண்ணுல இருந்து படைச்சான். இன்னொரு இடம், 3வது இடம் மின் சல்சாலின் கல்ஃபஹார், ஓடு, தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஓடு மாதிரி உள்ள உருவ அமைப்பை மண்ணில் செஞ்சு அதை காய வச்சு ஓடாக்கி அதுக்கு பிறகு ரூஹு கொடுத்தான்னு வருது. ஆக மொத்தத்துல கல்லு மண்ணெல்லாம் குழைச்சு பிணைஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அம்மையார அல்லாஹ் அப்படி படைக்கல, மண்ணில் இருந்து படைக்கல. இந்த கல்லு மண்ணில் எல்லாம் குழைச்சு படைச்சதுனால ஆம்பளைட்ட ஹார்ட்னஸ் இருக்கும். அவன் எப்பவுமே ஹார்டா இருப்பான். நல்ல வேலை அந்த அம்மாவை அப்படி படைக்கல. அந்த அம்மாவை படைச்சது எப்படி தெரியுமா? இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற விழா எலும்பை எடுத்து உருவி ஹவ்வான்னு நிக்க வச்சான். அந்த அம்மா நின்ட்டாங்க. இதயத்தினுடைய ஈரப்பகுதியில இருந்து படைச்சதுனால இந்த ஆம்பளைட் இருக்கிற ஹார்ட்னஸ் இருக்காது, அங்க சாஃப்ட்னஸ் இருக்கும். அல்லாஹ் படைக்கிறப்பவே அப்படித்தான் படைச்சுட்டான். அவங்களையும் களிமண்ல படைச்சா அவங்களும் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க. டென்ஷனு, சண்டை, அது இது, குழந்தைகளை ஹேண்டில் பண்ண தெரியாது. இது என்னன்னா ஹவ்வா அம்மையாரை இப்படி படைத்ததனால் நிறைய நன்மைகள். பொதுவா ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கணும், பொம்பளையினால தான் முடியும். ஒரு குழந்தைய வளர்க்கணும், ஹேண்டில் பண்ணணும், பொம்பளையினால தான் முடியும். பெரியவங்களை பார்த்துக்கணும், பொம்பளையினால தான் முடியும். ஒரு குழந்தை முஆவியா ரலியல்லாஹு மடியில உட்கார்ந்துருந்தது, பெண் குழந்தை. அப்போ ஒரு சஹாபியா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்த உடனே கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு சொல்றாங்க, 2 பேரும் பேசுற உரையாடல் சொல்றேன். என்ன இந்த பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஆயிஷா மடியில உட்கார்ந்துருக்கிறது. என்ன இந்த பொம்பளை பிள்ளைய கொஞ்ச நாள் கழிச்சா பக்கத்துல இருக்கிறவனை எல்லாம் தூரமாக்கிடுவாங்க, தூரமா இருக்கிறவனை எல்லாம் பக்கத்துல ஆக்கிடுவாங்க. இன்னஹுன்ன யுகர்ரிபுனல் புஅதா வ யுபஇதுனல் குர்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடவே இருக்கிற பாப்பா, உம்மா, அண்ணன், நானா, இவங்கெல்லாம் தூரமாயிருவாங்க. அது வேற ஒரு இடத்துக்கு போச்சுன்னா. அங்க இருக்கிறவனெல்லாம் பக்கத்துல ஆயிடுவான். மாமனாரு, கொழுந்தனாரு, அந்த அந்த உள்ள சொந்தமெல்லாம் பக்கத்துல ஆயிரும். பக்கத்துல இருக்கிறவங்களை தூரமாக்கி விட்டுறாங்க, தூரமா இருக்கிறவங்க பக்கத்துல வாங்க. இந்த பொம்பளைங்க என்ன பிள்ளைங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. இப்ப சொன்னாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, மா நதபல் மௌதா வலா நதபல் மர்தா வலா அதஃப ஸகீர் வலா ஹன்ன அலல் கபீர் மிஸ்லஹுன்ன. நோயாளிகளை பார்த்து கொள்வதில், குழந்தைகள் மீது அன்பு காட்டுவதில், பெரியவர்களை பரிவோடு பார்த்து கொள்வதில் மிஸ்லஹுன், இவர்களை போல இல்லை. நான் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன்னு. உலகம் பூரா நீங்க ஸ்கூல், கான்வென்ட், எலிமெண்டரி ஸ்கூல், பேசிக் லெவல் ஸ்கூல்ல பூரா டீச்சர்ஸ் தான், பெண் லேடி டீச்சர்கள் தான், ஆம்பளை வாத்தியார்கள் இல்லை. ஆம்பளை வாத்தியார்கள் போட்டா குழந்தை ஸ்கூலுக்கு போகாது. அவனுக்கு முரட்டுத்தனமா இருப்பான் வாத்தியார். இங்க வாத்தியார் இருந்தா கோச்சுக்க வேணாம், டீச்சர்ஸ் தான் வைப்பாங்க. இப்ப லேடிஸ் டீச்சர்ஸ் தான் வைப்பாங்க. குழந்தைகளை கையாளுறதுங்கிறது ஒரு பெரிய அது ஒரு டிபார்ட்மெண்ட். அது நமக்கு ஒத்து வராது. 2வது, உலகம் பூரா இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள்ல நர்ஸுகள் லேடிஸ் தான். ஒரு 2 பேர் ஆண்கள் கம்பவுண்டர் போட்டிருப்பாங்க. அவங்க அந்த கம்பவுண்டர் எங்க இருப்பாங்கன்னா, அந்த முரட்டு வைத்தியம், இந்த காலுக்கு கட்டு போடுறது, அது இது, இந்த ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் இருக்குமில்ல, அடிபட்டு வந்தா மாவு கட்டெல்லாம் அந்த செக்ஷன்ல 2 ஆம்பளை இருப்பான். மற்றபடி எல்லா பெட்லையும் எல்லாத்தையும் சர்வ் பண்றதுக்கு யாரை தான் வச்சிருப்பாங்க? நர்சஸ் தான் வச்சிருப்பாங்க. காரணம்,
பேஷண்ட்டை கையாளுறது நர்ஸுக தான் பண்ணணும். ஆம்பளை பண்ணன்னா மீதி ரூகும் போயிடும். இப்போ அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் அவன் வந்திருக்கான். இவன் மாத்திரையை கொண்டு முன்னானா சிக்கலாயிரும். அதனால உலகம் பூராமே இது ஒரு ஒரு யூனிட்டி. எல்லா பக்கமே உலகம் பூரா நர்ஸுகள் தான், உலகம் பூரா லேடி டீச்சர்கள் தான். ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் படுத்திருக்கிற பேஷண்ட் இருக்காங்கல்ல, யார் பார்க்குறா? ஆம்பளைகள்லாம் பார்க்க மாட்டோம். அந்த பொறுமையே ஆம்பளைகள்கிட்ட பத்தாது. யாராவது வயசானவர் தகப்பனாரு 80 வயசு 90 வயசு ஆச்சு, படுத்துட்டாரு, பேஷண்ட் எல்லாமே பெட் ரிட்டன் அப்படி ஆயிட்டாருன்னா நம்மள்ட்ட யாராவது கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னா ஒரு 3 நாள் பார்ப்போம். 4வது நாள் நம்ம வேலையை நம்ம காட்டிடுவோம். தா சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னா அது எங்க சாப்பிடும்? பேஷண்ட்டு. வருஷ கணக்கில் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல எல்லாம் நோயாளிகள் வாதம் அடிச்சதுன்னா, இப்போதான் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா அட்வான்ஸாக வந்திருக்கு. அப்போ எல்லாம் வாதம் அடிச்சுன்னா படுத்துருவாங்க, அவ்வளோதான். மௌத்தா போகிற வரையும் படுத்திருப்பாங்க. யார் பார்த்தா? பெண்கள் தான் பார்த்தாங்க. எனவே நோயாளிகளை பார்த்து கொள்வதில், பெரியவர்கள் மீது பரிவு காட்டுவதில், குழந்தைகளை கையாளுவதில், வளர்ப்பதில், இது எல்லாமே தாய்மார்கள் மாதிரி வரவே வராது. இதுக்கான இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்லாஹ் வச்சது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லாஹ் வச்சது. என்ன? மண்ணுல அவரை படைச்சான், தந்தையாரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. இவங்களை அப்படி படைக்காம விட்டான். வெளி விவகாரத்தை பார்க்கிற ஆண்களுக்கு ஹார்ட்னஸ் தேவை. வீட்டுக்குள்ள இண்டோரா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு சாஃப்ட்னஸ் தேவை. இவ்வளோ அருமையா அல்லாஹ் சேர்த்திருக்கான் தெரியுமா? ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு ஹார்டு பிளஸ் ஒரு சாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி. ஒரு ஹார்ட்னஸ் பிளஸ் ஒரு சாஃப்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி. ரெண்டுமே ஹார்டா இருந்தாலும் விளங்காது, ரெண்டுமே சாஃப்டா இருந்தாலும் விளங்காது. வியாபாரத்துக்கு போறவன், வெளியே போறவன், கம்பெனிக்கு போறவன், அது இதுன்னு கஸ்டமர் அட்டன் பண்றவன், இவனுக்கெல்லாம் ஹார்ட்னஸ் தேவை. குழந்தைய பார்க்குறவங்க, அம்மாவை பார்க்குறவங்க, மாமியாவை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாஃப்ட்னஸ் தேவை. இப்போ உங்க சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, எங்க வீட்டில் ஹார்ட்னஸ்ஸா இருக்காங்களே, என்ன பண்றது? இது குடும்பத்துல உள்ள கோளாறு. என்னன்னா, ஹார்டு இருக்க வேண்டிய இடத்துல சாஃப்டாயும், சாஃப்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹார்டா போயிடும். சமயங்கள்ல நம்ம வாழ்க்கை குளறுபடினால அந்த மாதிரி ஆகிறதும் உண்டு. ஆனா அல்லாஹ் குழந்தைகளை வளர்க்க, பெரியவர்களை பார்க்க இந்த கூறு அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருக்கான். அந்த மாதிரி இப்ப முதல் ஜோடியை அவன் தான் சேர்க்கிறான். ஆதம் பிளஸ் ஹவ்வா, ஒரு ஹார்ட் பிளஸ் ஒரு சாஃப்ட். இது குடும்பம் இப்படித்தான் அமையணுங்க. நம்ம கண்டுபிடிக்கல கல்யாணம்ங்கிறது, நிக்காக நாம கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சவன் ரப்பு. இப்படிதான் சேர்க்கணும். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இப்படி சேர்த்து வைத்து அவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருப்பது அல்லாஹ். ஹைர் அன்பானவர்களே, பெண்கள் தான் வீட்டுல எல்லாத்தையும் நிர்வகிக்கிறீங்க. பெண்கள் சொல்றதுதான் சட்டம். இன்னைக்கு வரை எல்லா சொல்லுவாங்கல்ல, எல்லா ஆம்பளையுடைய வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண். கண்டிப்பா இது இஸ்லாமிய பார்வையிலையும் சரிதான். அதாவது சில பேர்த்துக்கு அம்மா, உம்மாவுக்கு பின்னாடி சில பேர்த்துக்கு மனைவி. ஆக மொத்தத்துல பின்னாடி ஒரு லேடியினுடைய உந்துதல் இல்லாம, அவங்களுடைய அந்த புஷ் இல்லாம ஆம்பளை மேல வர்றதில்லை. ஒரு ஆம்பளைய மெயினா உருவாக்குறதுல மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய பங்கு முக்கியம். இப்ப அந்த பெண்கள் அவங்க சரியா திருந்தி வாழணும், மார்க்கப்படி வாழணும். அவங்க சார்ந்திருக்கிற கணவன் வீடு இவங்களையெல்லாம் சரி ஆக்கணும். 3வது அவள் வளர்க்கிற குழந்தைகளை சரியாக்கணும். இந்த 3 தேவை பெண்ணிட்டே இருக்கு. தாய்மார்கள்ட்ட இப்ப அதை தான் சொல்ல போறோம். ஒண்ணு, அவர்கள் சரியாக வேண்டும். அவர்கள் சொன்னால் கேட்கிற கணவன்மார்களை அவர்கள் சரி செய்யணும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 99 எல்லாம் இல்லை, 100% அவங்க சொல்றதுதான் கேட்கிறோம். வெளியில சும்மா சொல்லிக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. உண்மை என்னன்னா, இப்போலாம் ஃபேமிலியில டிசைடிங் அத்தாரிட்டியா அவங்க தான். இப்படின்னா இப்படிதான், அவ்வளவுதான். ஆனா அவங்களே என்ன செய்வாங்க தெரியுமா? சும்மாவாவது சொல்லிக்குவாங்க, அவர் திட்டுவாரு அப்படிமா. அவரெல்லாம் திட்ட மாட்டாரு.
அவரெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. இவங்கதான் முடிவெடுப்பாங்க, அவங்கதான் இது பண்ணுவாங்க. சொல்றேன்னு தாய்மார்கள் கோவிச்சு கூடாது. இன்னைக்கு டோட்டல் கண்ட்ரோல் உங்க கையில். எனவே நீங்கள் சரியாக வேண்டும். நீங்கள் சொன்னால் கேட்கிற இடத்தில் இருக்கிற கணவனும் கணவனின் சார்ந்த குடும்பமும் அவங்க சரியாகணும். இது ரெண்டுக்கும் மேல முக்கியமானது, நீங்க பெற்ற குழந்தைகள், உங்களால் இந்த சமுதாயத்திற்கு தரப்படக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் அவங்கெல்லாம் சரியாகும். அதனாலதான் மனைவிக்கு அரபியில ரப்பத்துல் பைத்னு சொல்லுவாங்க. ரப்புனா யாரு? அல்லாஹ். ரப்பத்துல் பைத், வீட்டினுடைய ஓனர்ஷிப். அந்த ஒட்டுமொத்த வீடு வீட்டினுடைய ஓனர்ஷிப் யாருன்னு சொன்னா அந்த அம்மா தான். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது மாதிரி தான் உருவாகும். தாய்மார்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். நீங்க பெருசா வேற எதுவும் வெளியே போயெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். குடும்ப நிர்வாகத்தை சரியாக செய்தாலே அல்லாஹ் உங்களுக்கு எக்கச்சக்கமான கூலியை கொடுத்துருவான். ஆம்பளைங்க சம்பாதிக்கவெல்லாம் போறாங்கல்ல, அதையெல்லாம் விட கூலி உங்களுக்கு கிடைச்சு போயிடும். ஒரு அம்மா அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரொம்ப போல்டான அந்த அம்மா. என்ன பேசினா பயங்கரமா பேசுவாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பேர் ஹதீபத்துல் அன்சார்னு ஒரு பேர் உண்டு. அன்சாரிகளில் பேச்சாளர் அப்படின்னு. பேச்சாளர்னா பாத்துங்களேன் அப்புறம் எப்படி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க அந்த அம்மா. ஒரு நாள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொன்னாங்க. வலைக்கும் சலாம். ரசூலுல்லாஹ்ட்ட போல்டா கேட்டாங்க, நீங்க ஆம்பளைகளுக்கு மட்டும் நபியா, பொம்பளைகளுக்கும் நபியா? அர்சலக்கல்லாஹு லிர்ரிஜால் அம் லின்னிசா, ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்குமா? ஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அடுத்து இவங்க இந்த ஒரு முன்னுரை மாதிரி ஒரு பீடிகை போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்டுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, நாங்க வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிறோம். கணவன்மார்களுடைய குழந்தைகளை நாங்க சுமக்கிறோம். அந்த குழந்தைகளை நாங்க வளர்த்துறோம். அவங்களுடைய மனோ இச்சைகள், உடல் தேவைகள் நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். அவங்க குடும்பத்துல அவங்க சொத்து இதெல்லாம் இருக்குமல்ல, பொருளாதாரம், அது இதையெல்லாம் நாங்க பாதுகாத்துக்கிறோம். எல்லாம் நாங்க தான் பண்றோம். எங்களுக்கும் ஆம்பளைகளுக்கும் கூலி ஈக்குவலா வேணும். ஆனா திடீர்னு அவங்க பார்த்தா ஜிஹாதுக்கு போறேன்ட்டு போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதைன்ட்டு போறாங்க, நன்மையை அள்ளிடுறாங்க. நாங்க என்ன போக மாட்டேன் நான் சொல்றோம்? இந்த அஸ்மா அம்மா கேட்க வர்றது என்னன்னா, நாங்க என்ன ஜிஹாதுக்கு போக மாட்டேன் நான் சொல்றோம்? வருஷம் நாங்க என்ன ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன் நான் சொல்றோம்? நாங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அவங்க இப்படி போறதுல அவங்களுக்கு கூலி அதிகமாயிருது. இத அழகா அடுக்கு தொடர்ல அரபியில சொன்னாங்க. நஹ்மது அவுலாதஹும் வ நஹ்ஃபது அம்வாலஹும், அவங்க குழந்தைகளை பார்க்கிறோம், அவங்க பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோம், எல்லாம் வரிசையா சொல்லி பின்ன எதுக்கு இந்த பாரபட்சம்? அவங்களுக்கு மட்டும் கூலி ஜாஸ்தி, எங்களுக்கு கம்மின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அஸ்மாவை பாராட்டினாங்க. எப்பா, ஹல் சமிஅத்தும் இம்ரஅத்தன் கத்து அஹ்ஸன மின் ஹாதிஹி, இதை விட அழகா எந்த பொண்ணாவது பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் எல்லாத்துட்டையும். எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்கள பாராட்டிட்டு சொன்னாங்க, தபஅஉ யஹ்தாகுன்ன தஅதிலுல் குல். ஒரு கணவர், மனைவி, குழந்தைகள் என்று இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பை நீங்கள் நிர்வகிப்பது, அவங்க போற ஜிஹாது, ஹஜ்ஜு எல்லாத்துக்கும் ஈக்குவலான நன்மை இதுல உண்டு. அப்போ ஒரு பெண் அவள் குழந்தையை பார்த்து கொள்கிறாள் வீட்டுல, பெரியவங்களை பார்த்து கொள்ளுகிறாள் வீட்டுல, அவ வீட்டு நிர்வாகத்தை தான் செய்கிறாள். ஆனால் ஒரு கணவன் எங்கெங்க போவானோ, அவன் வியாபாரத்துக்கு போயிட்டும், ஜிஹாதுக்கு போட்டும், அஜ்ஜு உம்ராக்கு போட்டும், எத்தனை இருந்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் சேர்ந்து இந்த பெண்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ஒரு வீட்டுல நீங்கள் சரியாக இருந்து, கணவனும் கணவன் உடையவர்களையும் சரியாக வைத்து, உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் சரியாக வைத்தால் போதும். இப்போ இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல முதல் விஷயம், நீங்க சரியாக. மார்க்கத்துல ஷரியத் ஒரு வரம்பு வச்சிருக்கு. உங்களுடைய ஷரியத்துல உங்களுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது குர்ஆன்ல
பொதுவா சொல்லுவாங்கல்ல, சூரா அந்நூர் அத்தியாயம், இதை பெண்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெண்கள் சார்ந்த அத்தனை சட்டமும் அங்க வருது சூரா அந்நூர்ல. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சூரா அந்நூர் அது முழுசா தர்ஜுமாவோட டிரான்ஸ்லேஷனோட சொல்லி கொடுக்கணும். சூரா அந்நூர்ல கற்பொழுக்கம் அல்லாஹ் சொல்றான். கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் சொல்றான், பெண்களுக்கும் சொல்றான். ஆண்களுக்கு சொல்றது எப்படி வருது தெரியுமா? குல்லில் முஃமினீன், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாக்கட்டும், ஆண்களும் தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், தவறாக அதை பயன்படுத்தாம இருக்கணும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வருது. ஒண்ணு பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல், இன்னொன்னு மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளுதல் தவறுல இருந்து. ஓகே, அடுத்த ஆயத்து சூரா அந்நூர்ல இது பெண்களுக்கு சொல்றான். குல்லில் முஃமினாத், மோமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். இதே பேட்டர்ன், இதே ஃபார்மட் அப்படியே வருது. யகுதுன மின் அப்சாரிஹின், பார்வையை தாழ்த்தட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன், தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். ரெண்டு முடிஞ்சா? ஆண்களுக்கு ரெண்டு தான் சொன்னான், இங்க மூணாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்றான். என்ன தெரியுமா? வலா யுபுதீன ஸீனத்தஹுன், அலங்காரத்தை வெளியில காட்ட வேண்டாம். இந்த லாஸ்ட் மூணாவது தேர்டு ஸ்டெப் ஆம்பளைகளுக்கு சொல்லல, ரெண்டு ஸ்டெப் தான் சொல்றான். பார்வையை பேணட்டும், மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், முடிஞ்சு ஆண்களுக்கு. பெண்களுக்கு இந்த ரெண்டும், இந்த ரெண்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒண்ணு. அது என்ன? வலா யுபுதீன ஸீனத்தஹுன், அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்ட வேண்டாம், இல்லா லிபுஊலத்தி, அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர. கணவன், தாய் தந்தை, இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட தான் அவள் முழுமையாக இருக்க முடியும். அலங்காரமா வெளியே போறப்ப தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கிறது. இது பெண்களினுடைய ஒழுக்கத்துல குர்ஆன் சொல்றதுல இது மூணாவது பாயிண்ட். இன்னைக்கு அழகை வெளியே காட்டுறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்க இந்த நாட்டுல இருக்கிற நம்முடைய முஸ்லிம் பெண்கள்லாம் எப்படின்னு தெரியல, இன்னைக்கு பரவலா புர்கா போட்டுட்டு டான்ஸ் ஆடி வீடியோ போடுதுங்க. புர்கா போட்டிருக்கு, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போட வேண்டியது, ஒரு டான்ஸ் ஆட்டம் ஆடி போட வேண்டியது, பாட்டு பாடி போட வேண்டியது, ஏதாவது வசனத்தை நடிச்சு போட வேண்டியது, ஃபேஸ்புக்ல ஏற்ற வேண்டியது, இன்ஸ்டால ஏற்ற வேண்டியது, உள்ள அது உலகமே போகுது. ஒரு இஸ்லாமிய பெண் தன் அழகை வெளிக்காட்ட கூடாது என்பது குர்ஆனுடைய நிபந்தனை. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? எங்க மனசுக்கு பிடிச்சதை நாங்க பண்ணக்கூடாதா? உனக்கு பிடிச்சதை பண்றதுக்கு பேர் இல்லை இஸ்லாம். குர்ஆன் சொல்லுது உன் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இதுல சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, நாங்க என்ன புர்காவெல்லாம் கழட்டி போட்டு ஆடுறோம், நீ அது வேற வேணுமாட்டிருக்கு, கழட்டி போட்டு வேற ஆடணுமா? பாட்டுக்கு இது என்ன மாதிரி மனோபாவம்னு தெரியல. சமீப காலங்கள்ல சின்ன சின்ன பிள்ளைகள், 7th 8th படிக்கிற புள்ள, காலேஜ் புள்ள, என் ஃபேமிலி பெரிய பெரிய பொம்பளைகள்லாம் கூட எதையாவது ஒன்ன போட்டு ஒரு பதிவு போட்டு அதை இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லயோ ஏற்றி விடுறது. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? மறக்காம லைக் பண்ணுங்க. இது இந்த கொடுமை வேற நடக்குது. ஏமா, நீ ஒரு பொம்பளை, உன்னை லைக் பண்ண சொல்லி நீ ஊரான்ட்டு எல்லாம் கேட்டேன்னா உனக்கு பேரே வேற, நல்ல பொம்பளை இல்லை. நீ லைக் உன் புருஷன்ட்ட தான் கேட்கணும். ஊர்ல இருக்கிறவன்டையெல்லாம் லைக் பண்ணுங்கிற, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சில பேர்லாம் ரொம்ப இறங்கி கெஞ்சற நிலைமைக்கு, என்னையெல்லாம் லைக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறான். இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உலகத்துல. ஒரு நேரத்துல அந்த தெருவை கிராஸ் பண்ணி அடுத்த தெருவுக்கு போக மாட்டாங்க. பகல்ல மகரிப் நேரம் எடுத்து இத்தா பெரிய துப்புட்டியை தூக்கி பொத்தி, புர்காவெல்லாம் இல்லாத காலத்துல பார்த்துருப்பீங்க. அது என்னமோ 8 முழமோ 10 முழமோ, நீங்க ஊர்ல சில ஊர்கள் எல்லாம் இருக்கு, அத்தா பெரிய துப்புட்டியை பொத்தி பார்த்தாவே பூதம் வருதுன்ட்டு ஓடிடணும், பேய் வருதுன்ட்டு.
இன்னைக்கு என்னன்னா பூரா போட்டு என்னை பாரு, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, ஒரு நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி தலையை சீவி தலையில பூ வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு விட்டு ஊரே பாரு, உலகம் பூரா பாருங்கிறது எந்த அடிப்படையில? இது எந்த மாதிரியான ஒரு மனோபாவம்? நான் சொல்ல வந்தது அதான். உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மூணாவது ஒரு ஒழுக்கம் சொல்லுகிறான். உங்கள் அழகை அலங்காரத்தை வெளியிலே காட்ட வேண்டாம். ஆனா இன்னைக்கு காட்டுறதுதான் ஃபேமஸா இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்னா முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டுருவோம். எதுக்குன்னா இப்படி ரோட்ல போறவன் இப்படி திரும்பி பார்த்தா வீட்டுல உள்ள பொம்பளை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுல முன்னாடி என்ன பண்ணிருப்போம், ஸ்கிரீன் போட்டுருவோம். இங்க வீட்டுல ஸ்கிரீனு, அது அதுக்குள்ள உள்ள ரூம்குள்ள உட்காந்துட்டு இப்படின்னு ஒரு பதிவு போடுது, உலகமே போகுது. இங்கேயாவது பரவாயில்ல, தெருவுல 4 பேர் தான் பார்ப்பான். இந்த தெருவுல போறவன் மட்டும்தானே பார்ப்பான். இப்படி திரும்பி பார்த்தான்னா அது ரூம்குள்ள உட்காந்துட்டு போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என்னை பாரு, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா, இது நான் இங்க வாங்கினது, நான் அதை அங்க வாங்கினது, ஊர் உலகத்திட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு பொம்பளை கேட்டா அந்த பொம்பளைக்கு பேரு வேற. அது ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகல்ல. இன்னைக்கு அது ஆயிடுச்சு. சரி, இந்த ஆயத்தை வச்சே நான் இன்னும் 2-3 செய்தி சொல்லணும். உங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இது ஆண்களுக்கு இந்த வார்த்தை சொல்லல. முதலே சொன்னல, பார்வையை தாழ்த்தட்டும், மறைவிடத்தை பாதுகாக்கட்டும். இந்த 2 தான் 2 பேத்துக்கும். ஆண்களுக்கு 3வது பெண்களுக்கு ஒலா யுபதின ஸீனத்தஹுன். ட்ரெஸ் பார்த்தோம்னா ஆண்களுக்கு முழுசா உடம்பு மறைக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களுக்கு ஃபுல்லா மறைக்கணும், ஃபுல்லா மறைக்கணும். அவசிய நேரங்களில் முகம் திறக்கலாம். அப்படிதானே இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பளை அவன் ட்ரெஸ்ஸு இன்னும் வரல, அல்லது ஏதாவது ட்ரெஸ் ஈரமாக இருக்கு, காஞ்சிட்டு இருக்கு, தொழுகிற நேரம் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு தொழுதான்னு வைங்களேன். வயிற்றுல இருந்து முட்டிங்கால், தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் ஒரு துண்டு டவலு கட்டிட்டு தொழுதா தொழுக கூடுமான்னா கூடும். தொழுக ஓகேவா, தொழுக செல்லுமா, தொழுக கூடும். ஆணுக்கு முழுசா உடம்ப மறைக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பெண்ணை பொறுத்தவரை முழுசா மறைக்கணும். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு ஆம்பளைகள்லாம் கரெக்டா ட்ரெஸ் போடுறாங்க. கழுத்துல இருந்து கணுக்கால் வரையும் எல்லாமே முழுசா மறைச்சிருக்கு. பேண்ட் போட்டும், ஷர்ட் போட்டும், ஆபா போட்டும், எல்லாம் போட்டும். பெண்கள் மாத்திரம்தான் அங்கங்க கேப்பு, அங்கங்க கேப்பு. பாத்தீங்களா, யார முழுசா மறைக்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ அது அங்கங்க திறந்திருக்கு. நம்ம பசங்க யாராவது ஜன்னல் வச்ச சட்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? பையன் ஜன்னல் வச்ச சட்டை போட மாட்டான், ஆனா லேடிஸ் போடுவாங்க. பின்னாடி இத்தோ பெரிய விண்டோ ஓபன். என்னடா இது, அவங்க தான் மறைக்கணும்னு இருக்கு. நம்ம பசங்க யாராவது பின்னாடி இத்தா பெரிய விண்டோ பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சமா என்னன்னா, இவன் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான், பேய் மாதிரி படம் போட்டிருக்கும் பேன்னு, அந்த மாதிரி இதுதான் இவன் பண்ணுவான். இங்க வயிற்றுல தெரியுறது, முதுகுல தெரியுறது, இங்க தெரியுறது, அங்க தெரியுது. இப்போ இங்க ஒரு விண்டோ வைக்கிறாங்க, ஷோல்டர்ல ஒரு விண்டோ. பாத்தீங்களா, எந்த பையனாவது ஷோல்டர்ல விண்டோ வச்சிருக்கானா? அதாவது ஆண்களுக்கு இந்த 3வது கண்டிஷன் ஒலா யுபதீன ஸீனத்தஹுன்னங்கிறது இல்ல. ஆனா அவன் கரெக்டா ட்ரெஸ் பண்றான். யார முழுசா மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அவங்க மறைக்கல. அங்கங்க கேப்பு, அங்கங்க கேப்பு. ஆடைகள்ல ஆண்கள் பெண்களுடைய ஆடைகள்ல நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தாய்மார்களே, மெயினா பெண்கள்கிட்ட சொல்லணும், 3 விதமான ஆடைகள் பெண்களுக்கு ஷரியத்துல ஹராம். 3 ஆடைகள். நம்பர் 1, குட்டையா இருக்கிறது, அளவை விட குறைவா இருக்கிற ஆடை ஹராம். முழுசா மறைக்கணும். இந்த இங்க மறைக்கிறது, அங்க திறக்கிறது, இந்த அளவை விட குறைவாக இருக்கக்கூடியவைகள், இந்த குட்டையா இருக்கிற ஆடை, குட்டை பாவாடை, இந்த ஸ்கர்ட்டு, இந்த ஸ்லீவ்லெஸ், இன்னைக்கெல்லாம் நிறைய அப்படிதானே வருது. நாம இங்க ஒரு ஷோல்டர்ல ஓட்டை இருக்குன்னு சொன்னோம், ஷோல்டரே இல்லாம இருக்கு.
இப்போலாம் ஸ்லீவ்லெஸ் தான். கடையில போய் எடுத்தாலும் முதல்ல எல்லாம் ஃபுல் கை அரைக்கையெல்லாம் கொடுத்தான்ல, இப்போலாம் கொடுக்குறப்பவே வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் கொடுக்குறான். என்னங்க கையை காணோம், என்ன ஒரு துண்டு துணி பின்னாடி வச்சிருக்கோம், வேணுன்னா கையா தச்சுக்கோ, இல்லைன்னா மூக்கு தொடச்சு போட்டுரு. இப்போ வர்றதே ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வருது. ஆடை குறைவான ஆடையா இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, டைட்டான ஆடை கூடாது. எதுலையா இருந்தாலும் சரி, புர்கா உட்பட டைட்டா இருக்கக்கூடாது. ஒரு டைட்டா இருக்கும் போது ஒரு பெண்ணை ரோட்ல போறவங்களுக்கு உடல் அளவை காட்டும். அந்த காலத்துல ஓன்னு பொத்துனது எதுக்குன்னா, அது ஒல்லியான பொம்பளையா குண்டான பொம்பளையா, சின்ன வயசு பொம்பளையா பெரிய வயசு பொம்பளையா ஒன்றும் தெரியாது, பூதம் மாதிரி பொத்திக்குவாங்க. இன்னைக்கு புர்காக்கள் கூட அவ்வளவு ஸ்டைலா நேர்த்தியாவெல்லாம் வந்துருச்சு, ஆக டைட்டா. இது வந்து கூடாது. ரெண்டாவது. மூணாவது, மென்மையான ஆடை கூடாது. மென்மையான, இது வீட்டுல இருக்கிறப்பவும் பொருள். வீட்லயும் தான். வீட்டுல சகோதரன் சகோதரி, சமயத்துல அவங்க இவங்க, கணவர் கணவனுடைய சொந்தக்காரங்க, வேற இப்படியெல்லாம் உறவுகள்லாம் வந்து செல்லக்கூடிய இடம். மென்மையான ஆடை கூடாது. அளவை விட குட்டையாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது, மென்மையா இருக்கக்கூடாது. ஆனா ஓல் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா துணியால பாத்தீங்கன்னா இந்த மூணுல தான் இருக்குது ட்ரெஸ்ஸே. அளவை குறைக்கிறார்கள், ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இள வயசுக்காரங்க அவங்களுக்கு வந்து முதல்ல துணி எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அவங்கள தான் சொல்லணும். துணி எடுத்து கொடுக்கறது யாரு? பேரண்ட்ஸ் தானே. இப்போல்லாம் அதுக்கும் கூட வழி இல்லை. பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கு இப்படின்னு ஆர்டர் பண்ணி போட்டு உட்காந்துக்குதுங்க. அவன் நேரா நம்மள்ட்ட வந்து உங்களுக்கு இது வந்திருக்கு காசு கொடுன்றான். அதுகளே ஆர்டர் பண்ணிடுறதுக்கு ஏதாவது பார்த்து துணி எடுத்து கொடுக்கக்கூடிய நாம் இந்த அளவெல்லாம் வந்து குறையிற மாதிரி இருக்கா, அசிங்கமா இருக்கா, ரொம்ப மெல்லிய ஆடையா, இப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து நாம தான் வாங்கி கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லுவது அழகை வெளிக்காட்ட வேண்டாம் என்பது பெண்களுக்கான. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் நல்லா மாடர்னா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா தான் அந்த பெண்ணு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற பொண்ணு. தமிழ்ல முற்போக்கு பெண்கிறான். முற்போக்கு என்னடா முற்போக்கு? முற்போக்கு ஜாலியா குட்டையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன மேக்கப் இருக்கோ அத்தனை பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. திறந்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கடை பூரா உள்ள இருக்கும், எல்லா ஐட்டமும் உள்ளுக்குள்ள இருக்கும். எடுத்து இடையில டச்சப் பண்ணிக்கிட்டு ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு ஊரே கேளு நாடே கேளுன்னு ஒரு ரவுண்டு வந்தான்னு வைங்களேன், இதுக்கு பேரு முற்போக்கு பேர், அட்வான்ஸ்டு, ரொம்ப மாடர்ன் கேள் அப்படின்னு பேரு. அல்லான்னு வீட்டுல தொழுதுட்டு 5 நேரம் தொழுது துவா செஞ்சுட்டு குழந்தைகளை கரெக்டா ஸ்கூலுக்கு மதரசாக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு வீட்டுல பெரியவங்களை பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணு இபாதத்தா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பிற்போக்கு பெண்கிறான். அது என்ன சொல்றது, ஃபண்டமெண்டலிஸ்ட்ங்கிறான். ஒரு இளவும் தெரியாது, மண்ணு மந்துங்கிறான், ஒன்னும் ஆகாதுங்கிறான். லோலோலோன்னு ஊரு சுத்திட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், அது அட்வான்ஸ்டு கேளுங்கிறான். அதாவது தவற இஸ்லாமிய பார்வையில் மாடர்ன் கேள் யாருன்னா, தன் கண்ட்ரோல்ல உள்ள எல்லாத்தையும் அவள் இஸ்லாத்தின் படி வைத்துக் கொள்ளுகிறாள் என்றால் அவள் தான் மாடர்ன் கேள். அவதான் இஸ்லாத்தின் பார்வையில் உயர்ந்த கேள். அவள் சரியாக இருக்கிறாள், அவள் கணவனை சரியாக வைக்கிறாள், அவளுடைய குழந்தைகளையும் அவள் சரியாக வைத்திருக்கிறாள். இஸ்லாமிய பார்வையில் இவள் முற்போக்கு. இன்னைக்கெல்லாம் முற்போக்கு பிற்போக்குங்கிற பேர்ல நிறைய தாய்மார்கள், குறிப்பா வளரக்கூடிய பருவ பெண்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப பத்திரமா பருவ பெண்களை வளர்க்கணும். அது எந்நேரமும் நம்ம பசங்க மட்டும் இல்ல, அதுவும் மொபைல்லையே தான் இருக்கு. மொபைல்லையே உட்காந்துருக்கு. ராத்திரி 12, 1, 2 ரம்ஜான்ல இல்லை, நார்மல் சாதா டேஸ்லயே சொல்றேன். எங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடா வளர்த்திருக்கிறோம். எங்க பிள்ளையெல்லாம் நாங்க சொல்றபடிதான் கேட்கும், ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறான். ராத்திரி 1 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுது. 1 மணிக்கு ராத்திரி கீன்னு சத்தம் வருது. ராத்திரி 1 மணிக்கு எவனோ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். இது வலைக்கும் சலாம். ராத்திரி 1 மணிக்கு என்ன சலாம்? 1 மணிக்கு நீ போர்வைக்குள்ள லைட் எரியுத, நீ என்ன பயானா கேட்டுட்டு இருக்கிற?
கிராத்தா கேட்டுட்டு இருக்கிற. அதாவது ரொம்ப முக்கியமா பருவ பெண்களை கண்காணித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது நம்ம பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி. அவன் ஹதீஸ் சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வரும். கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம கப்லல் இஷா வல் ஹதீஸ பஅதல் இஷா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்னாடி தூங்கக்கூடாதான், இஷாவுக்கு பின்னாடி அரட்டக்கூடாதான். நம்ம பிள்ளைங்க பசங்க எல்லாம் இஷா பிறகுதான் ஃப்ரெஷ் ஆகுறான். அப்படி நமக்கெல்லாம் அப்படியே தூக்கம் தள்ளுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அவன் அவ்வளவுதான், நம்ம டைம் ஸ்டார்டிங் நவ் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆயிடுறான், ரெடி ஆயிடுறான். அவன் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தூக்கிட்டு போயிடுறான். மொபைல் அது இது எல்லாம் தூக்கிட்டு அவன் தனி இடத்துக்கு போனான்னா ராத்திரி 12 மணி 1 மணி இதுக்குள்ளேயே குடியிருந்து அதுக்குள்ளேயே வாழ்ந்து 1 மணிக்கு முடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த ஜிபி எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அந்த என்னமோ போடுறாங்கல்ல அதெல்லாம் தீர்ந்து போய், அல்லது சார்ஜ் ஊந்து போய் என்னை விட்டுற அப்பா நான் மௌத்தா போறேன்னு சொல்லி அதான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு படுத்துருவான். இதுலயே தான் இருக்கான். இது பசங்க மட்டும் இல்ல, பெண் பிள்ளைகள். குறிப்பா பெண்களை வளர்த்து ஆளாக்குற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல. நவீன காலத்து பெண்களுக்கு என்று நிறைய இப்படி இதெல்லாம் வருது. சஹீஹுல் புகாரில நிக்காஹுடைய பாடத்துல ஒரு ஒரு பாடம், பாபுல் இஸ்திதான், மணப்பெண்ணிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு பாடம். அதுல வருது, கன்னி பெண்ணா இருந்தா, இதுவரைக்கும் திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா அவளுடைய மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படும். அவ அமைதியா இருந்தா போதும். ஏம்மா இந்த மாதிரி இவருடைய மகன் இவரு உனக்கு மாப்பிள்ளையா பேசியிருக்கோம் இப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ வாயை திறந்து பேச மாட்டான். காரணம் என்னன்னா, கன்னி பெண்கள் அவங்களுக்கு வெட்கம் அதிகம். அதனால அவ அமைதியா இருந்தாவே சம்மதம். ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ்டோ அல்லது கணவர் இறந்து போன அந்த விடோவோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா மாப்பிள்ளை பேரை சொல்லி இவங்களுக்கு கட்டி வைக்கிறோம்னு சொல்றப்ப வாயை திறந்து அனுமதி சொல்லணும். சரி நான் கட்டிக்கிறேன் அல்லது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் வாயை திறந்து. இந்த கன்னி பெண்ணுக்கு மௌனமே சம்மதம். இத்னுஹா சுமாத்துஹா, அவளுடைய மௌனம் அனுமதியாக எடுக்கப்படும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏன் அப்படின்னா அவ வெட்கப்படுவா, அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டா. இப்படின்னு எல்லாம் புகாரில இருக்கு. இன்னைக்கு நிலைமையே வேற. அந்த பூரா டீட்டெயில் வாங்கி அந்த டேட்டா பூரா கலெக்ட் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பையனை போட்டு ஆராய்ஞ்சு நம்ம ஊர்ல இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் டிவியில நடத்துறான், கல்யாண மாலைன்னு பேரு அந்த ப்ரோக்ராமுக்கு. அதுல மாப்பிள்ளை உக்காந்துட்டு எனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு பேசுறான், பொண்ணு உக்காந்துட்டு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு பேசுது. அதுக்கு ஒருத்தர் மைக்க வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான். அப்புறம் நீங்க என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணுங்கிறீங்க? இப்போ எல்லாம் புர்காவெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்குது. அதாவது எனக்கு வர்றவரு அவருடைய மந்த்லி சேலரி அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் சேலரி, அவன் காரு, அவன் வச்சிருக்கிற 2 வீலர் பைக்கு, அவன் சொந்த வீடு, அவன் எல்லாம் அந்த டிவி இத்தனை இன்ச் இருக்குல்ல அதெல்லாம் பேசுறான். பூரா பேசி அவர் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி, கண் இப்படி, அவ செய்யறதெல்லாம் பார்த்தா பெத்து கொடுக்க முடியாது, செஞ்சுதான் கொடுக்கணும். பயங்கரமா பேசுறாங்க. பொண்ணும் பேசுது ஆணும் பேசுது. இங்க என்னடான்னா நம்ம புகாரில பாடம், அவங்க பேச மாட்டாங்க, அவங்க அமைதியா இருந்தாவே சம்மதமா எடுத்துக்கணும்னு சொல்றோம். இங்க பார்த்தா இவ்வளவு பேசுது. எந்த விதமான வெட்க சுபாவம் கூச்ச சுபாவம் என்பது காலம் போக போக எடுபடுது. அது இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. தாய்மார்கள் கோச்சு கூடாது. இப்ப இருக்கிற வயசு பிள்ளைகள்லாம் பெரியவங்களே வேணாங்கிறாளுங்க, பெரியவங்களே வேணாம். அதுக்கெல்லாம் எங்கேயாவது ஊர்ல இருந்துக்கிட்டோம், மாசம் ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிருவோம் பணத்தை, சாப்பிட்டு அப்படியே அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே. ஏன் நம்ம கூட படாத பாடா இருக்கு இப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில
இப்ப வளரக்கூடிய பெண்கள், நான் சொன்னேன் இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம்ல, அதுல ஆங்கர் அந்த ஒருத்தன் நிகழ்ச்சி தொகுக்கிறான். அவன் கேட்டுக்கிட்டே வர்றான், எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இதெல்லாம் சொல்லுது. சம்பளம், அது இது, வாகனம், வீடு எல்லாம் சொல்லிட்டே வரும்போது சொல்லுது, அவங்க அந்த மாப்பிள்ளை வரும்போது லக்கேஜ் எல்லாம் இல்லாம வரணும் அப்படிங்குது. இவன் நிகழ்ச்சியை துவக்கிறவன் புரியாம, லக்கேஜா என்ன? அதான் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க லக்கேஜா. வார்த்தையை கவனிச்சிங்களா? இது அதாவது இப்ப இருக்கிற 50-60 வயசுக்கு மேல உள்ள நாமெல்லாம் லக்கேஜ் ஆயிட்டோம் ஆல்ரெடி. லக்கேஜ் இல்லாம வரணுங்கிறாங்க. லக்கேஜ்னா என்ன? சுமை தானே. பெரியவங்கெல்லாம் இவங்களுக்கு லக்கேஜா தெரியுது. இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வர்ற பெண்களுக்கு, வளர்ந்து வர்ற ஆண்களுக்கு. இந்த முதல்ல எல்லாம் ட்ரெயின்ல எழுதியிருப்பான், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருப்பான். இப்போ அதையும் எடுத்துட்டானுங்க. அதாவது பயணம் சுமை கம்மியா இருந்துச்சுன்னா பயணம் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதணும். இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, வாப்பா, உமா, மாமனா, மாமியா, கொஞ்சம் இந்த எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க அத்தனை பேரும் லக்கேஜ். என்ன பண்ணணும்? நானும் நீயும் தனியா போய் இருக்கணும், நம்மளோட குழந்தை மட்டும் இருக்கணும், 2 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்து மொத்தா போயிட வேண்டியதான். என்ன வாழ்க்கைன்னு தெரியல. எந்த வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடு பரக்கத்தான வீடு. பால் குடிக்கிற குழந்தைகளும் கூன் விழுந்த கிழவர்களும் இவர்களை வைத்துத்தான் உங்க ரிசுக்குல பரக்கத்து. அபிசல்லாசன் சொன்னது. எந்த வீட்டுல இந்த ரெண்டும் இருக்குதோ, தள்ளாடுற வயசுல உள்ள வயதான பெற்றோரோ பெரியோரோ யாரோ வீட்டுல இருக்காங்க, அதே மாதிரி பால்குடி குழந்தைகள் இருக்கிறது, தானா பரக்கத்தை கொண்டு வந்து கொட்டிடும். லவ்லர் ருவ்வழ் வளர் ருக்கழு லஹலக்கல் உமம். ருவ்வழனா பால்குடி குழந்தை, ருக்கானா கூன் விழுந்த, ருக்குன்னு சொல்றோம்ல, ருக்குன்னா என்ன? குனிகிறது தானே. ருக்கா கூன் விழுந்த வயதானவர்களும், ருவ்வழனா பால்குடி குழந்தைகளும் இவங்க இல்லைன்னா உம்மத்தே ஹலாக்கா போயிடும். எந்த வீட்டுல பெரியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடு பாக்கியமான வீடு. யார் அப்படி பெரியவர்களை பார்த்து கொள்ளுகிறார்களோ, வயதான காலத்தில் அல்லாஹ் நம்மை பார்ப்பதற்கு அவனா ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருவான். தேவையானவங்களை எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருவான். இன்னைக்கு உள்ள அடுத்த ஜெனரேஷன் பெண்மணிகள்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. காலப்போக்கில் எந்த பெரியவங்களும் வேணான்னு முடிவு பண்றாங்க. அதனால தாய்மார்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பே இதெல்லாம் தான். இதையெல்லாம் இல்லாம இதையெல்லாம் ஒரு சுமையா கருதுனா அடுத்த தலைமுறை எப்படி நல்லா வரும்? குறிப்பா பெண் குழந்தைகளை வளர்க்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்ப ரீதியா, எக்கச்சக்கமான தலாக்கு, எக்கச்சக்கமான ஹுலா, விவாகரத்து பூரா யாருன்னு பார்த்தா சின்ன வயசுக்காரன். வயதானவர்கள்லாம் இல்லை, பல வருஷம் வாழ்றதெல்லாம் இல்லை, மிஞ்சி போன 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, நமக்கு ஒத்து வராது, பிரிச்சு வைங்க. இதெல்லாம் வாழ்க்கையில இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவம்ன்றதே இல்லாம நம்ம குழந்தைங்க வளருது. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவம்ங்கிறதுக்கு பேரு தான் இல்லற வாழ்க்கை. ஒரு நேரம் வீட்டுல சாப்பாடு இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. ஒரு நேரம் கணவர் திட்டுவாரு, ஒரு நேரம் நீங்க கோவிப்பீங்க, அவரு கோவிப்பாரு. இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட்மெண்ட்டே எனக்கு தெரியாம அப்படியே லக்ஸரியிலேயே மிதக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தா இந்த வாழ்க்கை உருப்படாது. குறிப்பாக பெண்களுக்கு, பருவ பெண்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே நீங்கள் சரியாகணும், உங்கள் கணவர் சரியாகணும். கணவரை எல்லாம் இன்னைக்கு ஈஸியா திருத்துறதுன்னா நீங்க திருத்திடலாம். எல்லா ஆம்பளைகளுக்குள்ளேயும் அவங்க கண்ட்ரோல்ல இன்னைக்கு பெண்களுடைய கண்ட்ரோல்ல தான் ஆம்பளை இருக்கிறாங்க. நாங்க முதல்ல எல்லாம் இந்த கல்யாணத்துல பேசுவோம், வாழ்த்துறை பேசுவாங்கல்ல நிக்காக்கு முன்னாடி, மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு பேசுவோம். அடிக்கடி சொல்றது உண்டு. மாப்பிள்ளைகிட்ட பேசும்போது அதை சொல்லுவோம், தயவு செய்து ஆணாதிக்கத்தோடு இருக்க வேண்டாம், பெண்ணை அடிக்க வேண்டாம், பெண்கள் பாவம்,
பெண் பாவம் பொல்லாதது. நீங்க இப்படியெல்லாம் பெண்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் பேசுறது உண்டு. இதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கொஞ்சம் காலம் மாறிடுச்சு. இப்ப என்னன்னா பெண்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. தயவு செய்து ஆண்களை டார்ச்சர் செய்யாதீர்கள். ஆண்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் பொல்லாதது. நீங்க ஆண்களை சமயத்துல அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க. ரொம்ப திட்டுறீங்க, பாத்திரத்தை தூக்கி எறியறீங்க, தயவு செய்து எறியாதீங்க. ஒண்ணு தெரியுமா, உலகத்துல ஹார்ட் அட்டாக் ஆம்பளைகளுக்கு தான் வருது. எங்க பெண்களுக்கு அட்டாக் வர்றது இல்லைங்க. 100ல் 1% தான் பெண்கள். ஏன்னா அவங்க யாரு டார்ச்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே வரும். அன்பானவர்களே, அதாவது கணவன் உங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கான். கணவன்ட்டு நீங்க சொல்றது நடக்குது. எத்தனையோ விஷயம் நடக்குதல்ல. ஒரு நகை வாங்கி கொடுக்கறதுல நடக்குது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல நடக்குது, ஒரு பட்டுச்சேலையில நடக்குது, என்னென்னமோ நடக்குதல்ல. அப்புறம் ஏன் மார்க்க விஷயத்தில் நடக்காது? நீங்க இதை செய்யுங்க, நீங்க இந்த நோன்பு வைங்க, நீங்க இந்த 10 நாள் இப்படி இருங்க சொல்லலாம் அல்லவா? மனைவி சொன்னால் ஆட்டுவித்தால் அவன் அந்த ஆட்டுவிப்பிற்கு ஏற்ப கணவன் வழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றேன். அதனால நீங்கள் சரியாக வேண்டும், உங்கள் கணவனும் கணவன் சார்ந்த சூழ்நிலைகளும் சரியாக வேண்டும். ரொம்ப லேசான விஷயம் தாய்மார்கள். நீங்க சொர்க்கத்துக்கே போறதுக்கான பாதையெல்லாம் லேசு. நாங்க ஆம்பளை தான் பாவம் மாட்டிக்கணும். நிறைய பிரச்சனை இருக்கு. சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போக முடியாது, நீங்க தான் முதல்ல போயிடுவீங்க. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, தாய்மார்கள் கவனிக்கணும். 4 வார்த்தை தான் வருது இந்த ஹதீஸ்ல, கவனிக்கல. அல்மர் அத், ஒரு பெண், முஸ்லிம் பெண், இதா சல்லத் ஹம்சஹா, 5 நேரம் கரெக்டா தொழுதுட்டா, வசாமத் ஷஹரஹா, ரமலான்ல கரெக்டா நோன்பு வச்சுட்டா, வஹ்சனத் ஃபர்ஜஹா, கற்பொழுக்கத்தோட நடந்துட்டா, தவறான பெண் இல்லை, வஅதாஅத் ஜௌஜஹா, மார்க்கம் சொல்லி இருக்கிற விஷயத்துல கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க, 4 சொல்லிட்டு ஃபல் ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், சுவனத்தினுடைய வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவள் நுழைந்து கொள்ளட்டும். 5 நேரம் தொழுக, ரமதான்ல நோன்பு, கருப்பு ஒழுக்கம், அதுக்கப்புறம் கணவனுக்கு கட்டுப்படுதல், இந்த 4 மட்டும் இருந்துருச்சுன்னா ஃபல் ததுகுல், அவள் நுழைந்து கொள்ளட்டும், மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், சுவனத்துல எந்த வாசல், சுவனத்துல நிறைய வாசல், ஒரு வாசல் பாபு ஷுஹதான் பேர், ஷஹீதுகள்லாம் போவாங்க. ஒரு வாசல் பாபு ரையான் அப்படின்னு பேர், நோம்பாளிகள்லாம் போவாங்க. இப்படி ஒவ்வொரு பாபு, ஒவ்வொரு வாசல், ஒவ்வொரு கேட் இருக்குல்ல. இந்த 4ஐயும் கரெக்டா பண்ணிட்ட பெண்மணிகள் மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், சுவனத்தின் எந்த வாசல் வேண்டுமானாலும் நுழையட்டும். இது ஆம்பளைகளுக்கு இது இல்லை. 5 நேரம் தொழுதுட்டாரு, நோன்பு வச்சுட்டாரு, கற்பொழுக்கத்தோட இருந்துட்டா, இதெல்லாம் மட்டும் இருந்துச்சு, நேரா அவர் விரும்பிய வாசல் வழியாகன்னு ஆம்பளைகளுக்கு சொல்லல, பொம்பளைகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஆடிட்டிங் பிரச்சனை எல்லாம் இருக்கு. போன உடனே இங்க வா, என்ன பிசினஸ் உட்காரு, எடு, உன் பையில எல்லாம் எடு, எவ்வளவு சம்பாதிச்ச, எல்லாம் ஹலாலா எல்லாம் ஆறாமா, இங்க வா கணக்கு கொடு. நாங்க ஆடிட்டிங் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க 200-300 வருஷம் ஆயிரும். நீங்க போயிருவீங்க. உங்களுக்கு இந்த ஆடிட்டிங் பிரச்சனை, இந்த கணக்கு வழக்கு பிரச்சனை, சம்பாதிச்சது ஹலாலா ஹராமா பிரச்சனை, அதை செலவழிச்சது ஹலாலா, இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. இங்க இதெல்லாம் ஆம்பளைகளுக்கு தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான 4 வார்த்தை, எந்த வாசல் வேண்டுமானாலும் நுழையட்டும். தொழுதால், நோன்பு வைத்தால், கற்பொழுக்கத்தோடு நடந்தால், அப்புறம் இன்னொன்னு என்னங்க, கணவனுக்கு. அதை கொஞ்சம் நாம அதை கரெக்டா சத்தமா சொல்லணும். ஏன்னா அவங்க காதுல கணவனுக்கு கட்டு போடுனா கணவனை கட்டி போடுறதுன்னு விளங்குறாங்க. சின்ன டிஃபரெண்ட் தான் 2க்கு இடையில. கணவனுக்கு கட்டுப்படுறது வேற, கணவனை கட்டி போடுறது வேற. இன்னைக்கு இதுதான் நடக்குது. எது கட்டி போடுறது? அன்பானவர்களே, எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவர்கள் நுழைந்து கொள்ளட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால
தாய்மார்களே, நீங்கள் சரியாக வேண்டும், உங்கள் கணவரும் கணவரின் குடும்பம் சரியாக வேண்டும். இதுக்கெல்லாம் மேல நீங்க ஒரு மாடல் முன்மாதிரியாக, ஒரு ரியல் ஹீரோயினாக உங்கள் பெண்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். சொல்ல போனா அவ்வல் மதரசா, முதல் மதரசா, முதல் பள்ளிக்கூடம் தாய் மடிதான். அந்த அடிப்படையில இந்த 3 வேலை உங்கள்கிட்ட முக்கியமானது. தான் திருந்தி, தன் கணவரை திருத்தி, தன் பிள்ளைகளை திருத்த வேண்டும். ஒரு முஸ்லிமாகிய ஒரு தாயிடத்தில், பெண்களிடத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதனால ஒரு முடிவெடுத்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் முன்னேற்ற பாருங்கள். இந்த கால ஓட்டத்துல ரொம்ப முற்போக்கு பெண்ணுன்னு சொல்லி அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலங்கோலமா நிறைய பேர் சுத்துவாங்க. தயவு செய்து யாரையும், எந்த நாடாக இருந்தாலும் இப்படி அண்ணாந்தெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையில் முழு உடையோடு இருக்கிற நீங்கள் தான் உலகத்தின் உயர்ந்த கண்ணியத்திற்குரியவர்கள். அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் மாணவர்களிடமும் உங்களுடைய ட்ரெஸ் கோடு, உங்களுடைய புர்காவோடு உள்ள பேணுதல், இதுதான் உலகத்திலே சிறந்த கண்ணியம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் சீர்திருத்தமாகி குடும்பத்தை, கணவனை, குழந்தைகளை எல்லாவற்றையும் நல்ல முறையில் இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தெடுக்க அல்லாஹ் நம்முடைய எல்லா தாய்மார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அநேகமாக புனித ரமலானுடைய 29வது இரவு சொல்ல முடியாது, அடுத்த தராவீஹ் இல்லாமலும் இருக்கலாம், பிறையை பொறுத்து அநேகமாக முடிவாகும். தகவல்களை பார்க்கிற போது இந்த நாட்டில் வெள்ளிக்கிழமை பெருநாள் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைய இரவு ரமலான் நமக்கு இது கடைசி இரவாகும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் நமக்கு இந்த ரமலானை அல்லாஹ் முடித்து தருவானாக. அவனுடைய கோப பார்வை இல்லாமல் இந்த ரமலானை அல்லாஹ் முடித்து தருவானாக. அல்லாஹ் இன்னமும் பல வருஷங்கள் ரமலானை சந்திக்கிற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்னமும் பல்லாண்டு காலங்கள் ரமலானிலே இபாதத்தை செய்ய, பகலிலே நோன்பு வைக்க, இரவிலே கியாம் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனித ரமலானில் நாம் செய்த சிறிய சிறிய எதற்கும் லாயக்கில்லாத நம்முடைய இந்த குறைந்த அமல்களை அல்லாஹ் தன்னுடைய பெரிய கருணை உள்ளத்தால் அல்லாஹ் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. யார் யாரெல்லாம் இது போன்ற இரவு வணக்கங்களுக்காக இங்கே வந்து இருந்து விழித்து வணங்கி தொழுது துஆ செய்தார்களோ, நம் அத்தனை பேருடைய கயிறு பரக்கத்துகள் அனைத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவானாக. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. اللهم ربنا تقبل منا هذا الدعاء وأدعيتنا في هذا الشهر، إنك سميع قريب مجيب الدعوات، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، ونشهد أن لا إله إلا أنت.